பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அதுல இது வந்து என்னன்னா நம்ம ஒரு அமௌண்ட் போறோம்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்பி எடுக்க முடியாது. தெளிவா சொல்லிடுறேன். அந்த ட்ரஸ்ட்லேயே தான் இருக்கும். நம்மளுடைய அடுத்த கொள்ளு பேர் வந்தாலும் அந்த கொள்ளு பேர் அந்த உரிமை இருக்கணும் அதுல ஒரு 10 நிமிஷம் எடுக்க முடியாது. வி ஆர் ஃபார்மிங் அந்த மாதிரி தான். எங்க ஆடிட்டர் பேசியிருக்கிறேன். வி ஆர் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட எல்லா காப்பியும் எல்லாருக்கும் வர மாதிரி பண்றேன். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வந்தா போதும். நாட் ஃபார் கம்பல். பட் வந்து என்னன்னா 90-93 படிச்ச பசங்க சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் மூலயமா நம்ம செட்லயே நிறைய பேர் ரொம்ப நார்மல் லைஃப் தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை டெவலப் ஆகுது நம்ம யூஸ் ஆகலாம். ரெண்டாவது நம்மளுடைய பாரம்பரியமான மிக்கக்கூடிய வேளாண்மை. இன்னைக்கு எல்லாமே வேளாண்மை கைவிட்டு போயிட்டாங்க. எனக்கு அடுத்த 15 வருஷம் ப்ராஜெக்டே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். ஸோ வந்துட்டு இருக்கு ஃபார்மிங். நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆர்கானிக் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த கிராமத்துல ஆர்கானிக் ஃபார்ம் வி ஆர் கிரியேட்டிங். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய நம்ம கொள்ளு பேரனுடைய வாழ்க்கையை திருடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஏசி நீ 1 hour போட்டோன்னே நம்ம கொள்ளு பேரனுக்கு வந்து 20 நாள் அவன் சுவாசிக்கக்கூடிய காத்தை நம்ம மாசு பண்றோம். எல்லாரும் நீங்க சொகுசா இருக்கிறோம். ஆனா நிஜம் இதுதான். ஆஃப்டர் 25 இயர்ஸ் உன்னுடைய கொள்ளு பேரனுக்கு வந்து மாஸ்க் போட்டு தான் அவன் வந்து அலைவான். ரோடுக்கு வெளியே வரணும்னா மாஸ்க், ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு அப்படிதான் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து 100% லேண்ட் வந்து வேளாண்மை ஃபுல்லா வந்து பிளாட் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து உழைக்கிறதுக்கு வேளாண்மை சாப்பாடு கொடுக்கறதுக்குலாம் ஆள் கிடையாது. ஐடி ஃபீல்ட்ல வந்து கோடியா பணம் கொடுக்குறான் ரைட்டு. ஆனா நான் பணத்தை சாப்பிட முடியும், சாப்பாடு தான் சாப்பிட முடியும். 120 கோடி தாண்டியாச்சு. இன்னைக்கு இந்தியா மக்களுடைய தொகை வந்து 125 கோடியை தாண்டியாச்சு. மிகப்பெரிய வேளாண்மை நாடு. ஆனா உணவுக்கு அடுத்த நாட்டை கையெழுத்துக்கிற கேவலமான நடைமுறை தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம அரசியல் மிகப்பெரிய அமைப்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு சிறந்த குடிமகன் அப்படின்ற முறையில் நம்ம என்ன செய்ய போறோம்? சோ அதை வந்து யோசிப்போம். கொஞ்சம் யோசிப்போம். ஓட்டர் வாங்கி குடிச்சா போதுமா? சொல்றது பாரு, இதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் அர்த்தம் புரிஞ்சுச்சுக்கோங்க. நீ சீரியஸா இருந்தாங்க கிண்டல் அடிக்க மாட்டேன். உன்னுடைய ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துச்சுக்கோங்க. காலைல ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, சாயந்தரம் ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். அந்த மாத்திரையை அமெரிக்கா தயாரிச்சு அனுப்புவான். அதையும் நம்ம பட்டி தூக்கிட்டு தான் போவோம். அந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை தான் வளர்ப்போம். இதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை நம்ம கொள்ளு பேரை நம்ம எடுக்கணுமா? நம்ம கொள்ளு பேரை மரம் வச்சுக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த அட்மாஸ்பியர்ல நம்ம வந்து இங்க சந்தோஷமா இருக்கோம். நம்ம கொள்ளு பேருக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம்? இந்த மீட்டிங் பேசணும். மத்த மாதிரி கூட்டுற மாதிரி இங்க கூடி கும்மி அடிச்சுட்டு போறக்கூடிய சாதாரண கூட்டம் கிடையாது. இந்த கூட்டமைப்பு ஆஃப்டர் 20 இயர்ஸ் உலகத்துல வந்து எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு அமைப்பா மாறும். உலகத்துல எல்லாருடைய SSM அலுமினி 1993 பேட்ச் பேசக்கூடிய ஒரு அமைப்பா மாறும். கண்டிப்பா மாறும். என் கூட யாரெல்லாம் தோல் கொடுக்குறீங்களோ வாங்க. அவ்வளவுதான். எவன் பணம் வேணாம், உங்க மனம் மட்டும் இருந்தா போதும். கண்டிப்பா 10 பைசா பணமே வேணாம், மனசு மட்டும் இருந்தா போதும். மச்சான் எந்த ஒரு மாற்றமும் எவ்வளவு ஒரு ஏற்றமா இருந்தாலும் சரி மச்சான் ப்ளீஸ். மச்சான் பேசிட்டு சொல்ல ஒருத்தர் பேசுங்க ப்ளீஸ். எந்த ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப் அதுதான் ஆரம்பிக்கணும். புரியுதா? இன்னைக்கு நம்ம முதல் ஸ்டெப் எடுத்து ஆரம்பிப்போம். யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம். சரியா? என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன்? என்னுடைய சொந்த கிராமத்துல 75 விவசாயிகளை நான் ஆர்கானிக் ப்ராடக்ட் மாத்திரத்துக்கு மாத்திட்டேன். 2 வருஷம் ஆச்சு. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற தலையாமலம் கிராமம் என்னோட சொந்த கிராமம். 75 விவசாயிகள் வந்து ஆர்கானிக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் சொல்லிடுறேன். அடுத்து இன்னும் நான் என்ன பண்ண போறேன் சொல்றேன். எனக்கு த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா 200 சிட்டி இருக்குது. த்ரூ அவுட் வேர்ல்ட் வைடு 176 கண்ட்ரில வந்து லிங்க் இருக்குது. அபெக்ஸ் இஸ் நாட் எ மேட்டர். ப்ராப்பரா இருக்குது, பண்றாங்க. ஆனா இதை வந்து நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி இப்ப என்னன்னா பெங்களூர்ல, மெட்ராஸ்ல இந்த மாதிரி இடத்துல வந்து சேல்ஸ் பண்றதுக்கு கவுண்டர் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன்.
திருவண்ணாமலையிலிருந்து 3 மணி நேரத்துல மெட்ராஸ் போகும், 3 மணி நேரத்துல பெங்களூர் போயிடும். சோ கீரை கட்டு முதல்கொண்டு we are planning. பாரம்பரியமான விதைகள் வந்து 21 ஐட்டம் இது வரைக்கும் காய்கறிகளை வாங்கி விதைகளை கொடுத்துருக்கிறேன். அதை வந்து அவங்க விலை வச்சு கொடுத்தாங்கன்னா சேல்ஸ் பண்றேன் பெங்களூர்ல மெட்ராஸ்ல. அதனுடைய ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துறேன். 2% ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன் ஃபார் அவர் எனக்கு எக்ஸ்பென்ஸ்க்காக. ஏன்னா அங்க வாடகை கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்போர்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கத்தை ஏறதுக்கு பணம் தரணும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு இன்கம் வருதோ அது 2% இன்கம் நான் பணம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து எதுக்காக சொல்றேன்னா ஒரு சின்ன முயற்சி, நான் பண்ணக்கூட முயற்சி இங்க இருக்கிறதுல ஒரே ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பண்ணான்னு வச்சுக்கோங்க, எனக்கு 1ன்றது 2 ஆகும். பி ஃபிராங்க் இது வந்து எல்லாரையும் சாத்திய முடியுமா இல்ல, ஒண்ணு இல்ல. நான் கொடுக்குற ஆர்கானிக் ப்ராடக்ட் நீங்க வாங்கி சாப்பிடலாம், அது மிகப்பெரிய இது வரைக்கும் 63 வெரைட்டி நெல் வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுல அழிஞ்சு போன 63 வெரைட்டி நெல் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இயக்கத்தோட ஜாயின் பண்ணி 1800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருந்து 2 கிலோ நெல் மட்டும் வாங்கியிருக்கோம். அந்த 2 கிலோ நெல்லை ஒரு விவசாயிக்கு கொடுக்க போறோம். கொடுத்து 3 மாசம் ஈல்டு பண்ணதுக்கு அப்புறம் அது 4 கிலோ திருப்பி தரும் எனக்கு. we plan நம்ம கொல்லு பேரனுக்கு நம்ம நெல் வேணுன்றதுக்காக நான் பண்ணிக்கிறது வச்சா இட் இஸ் நாட் a simple way. 2.5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எதுக்காக சொல்றேன் பாத்து, 2 கிலோ நெல் நான் வாங்கியிருக்கேன், அதை எடுத்து என் ஊர் விவசாயிக்கு நான் கொடுக்குறேன். உரம் போடக்கூடாது, எந்த இதுவும் பண்ணக்கூடாது, பூச்சி வந்துடக்கூடாது, ஒன்லி ஆர்கானிக் தான். அதை ரெடி பண்ண சொல்லிக்கிறேன். ஆமா, அவன் வந்து எடுத்து வித்ததுக்கு அப்புறம் அதை வித்து கொடுத்து நான் ரெடி பண்றேன். அரிசியை வித்து கொடுத்து நான் ரெடி பண்றேன். மச்சாடே அடிச்சு போடுவா அவர் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் சொல்றாங்க. உன்னுடைய கலந்து சேர்த்து பேசிட்டு இருக்கேன். பேச்சாவே இருக்கட்டும். டாபிக் சொன்னது டாபிக் மறந்துடுறேன். ஆமா, அதுக்காக என்ன சொல்றேன், ஒரு விவசாயிக்கு 2 கிலோ நெல் கொடுக்குறான் இல்லையா, அவன் விளை வச்சுக்க அப்புறம் அவன் 4 கிலோ நெல் எனக்கு தரணும். அதை மறுபடியும் 4 கிலோ நெல் 2 கிலோ இன்னும் 2 விவசாயி தருவேன். சிம்பிள். 63 வெரைட்டி எனக்கு வந்து வித்தின் 4 மாசத்துல 2 பேருக்கு 63 × 2 போட்டுக்கோங்க. சரியா? 126 விவசாயிக்கு 4வது மாசம் நான் கொடுத்துருவேன். அது அப்படியே டபுளா போச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 4வது மாசம் 126 × 2 252. சோ வித்தின் 1 இயர்ல என்னால 252 பேரை நான் ஒருத்த மட்டுமே செய்ய முடியும், மாத்த முடியும். உங்களை எத்தனை பேர் அமைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? பணமே வேணாண்டா, 10 பைசா பணம் தான் வேணாம், எவனுமே பணம் தான் வேணாம். எனக்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய சப்போர்ட். வாங்குற அரிசி வேற எந்த அரிசி வேணாம். இன்னைக்கு வந்து நீங்க சாதாரண வாங்குற அரிசி 45 ரூபாய் வந்துச்சு. ஆர்டினரி நீங்க வாங்கக்கூடிய அரிசி 45 ரூபாய். நான் வந்து ஆர்கானிக் அரிசி 50 ரூபாய்க்கு தரேன், 1 கிலோ 50 ரூபாய்க்கு தரேன். எத்தனை பேர் நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க? பி ஃபிராங்க் வேற ஒண்ணுமே இல்ல மச்சான். நீங்க வந்து என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு 10% எவனே நான் பணம் கேட்கல. நீங்க இருக்கிற வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணு சொல்றேன். நீங்க சாதா அரிசி வாங்கிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. நான் கொடுக்குற ஆர்கானிக் அரிசி நீங்க ரெகுலரா 6 மாசம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் 800 சுகர் இருந்தாலே 210க்கு வந்துச்சு கையில. அது வந்து சுகர் ஒரு வெரைட்டி இருக்காங்க சொல்ற தெரியுது. நீங்க வா. இல்ல இருக்காங்க. நீங்க வா. நான் சொல்ற எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சுகர் வந்து இப்போ ஒரு வெரைட்டி கிடையாது. சுகர்ல மட்டுமே 14 சுகர் வந்துச்சு. உனக்கு ப்ரூஃப் காட்டுற மச்சான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. சரி, அடுத்த கட்டத்தை போவோம். தண்ணி கொடுக்க சொன்னா எந்த தண்ணி இருமறையா தண்ணி கொடுக்க சொன்னேன். இருமறையில தண்ணி கொடுக்க சொன்னேன். இந்த ட்ரஸ்ட் மூலமா என்ன பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, we are planning நாட்டு பசுமாட்டுல இருந்து சீஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் டு யூரோப் கண்ட்ரிஸ். இன்னைக்கு வந்து யூரோப் கண்ட்ரில வந்து சீஸ் வந்து 1 கிலோ சீஸ் வந்து 800 ரூபாய் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு. அது தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா 200 ரூபாய் ப்ரொடக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 600 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். எத்தனை பேர் செய்ய தயாரா இருக்காங்க? என்கிட்ட பிளான் ப்ராஜெக்ட் எல்லாமே A to Z ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்.
கொடைக்கானல்ல வந்து ட்ரைனிங் தராங்க. நீங்க வந்து ஒரு வாரம் கொடைக்கானல் போகணும். போய் அங்க போய் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது முதல்ல A to Z பண்ணுவாங்க. யூரோப்பியன்ல எங்க மார்க்கெட் பண்றது முதல்ல நான் பண்ணி தான் சொல்றேன். A to Z பண்ணலாம். நீங்க எல்லாம் எவ்வளவு பிசினஸ் பண்ணலாம், வேளாண்மை பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாருமே வேற டாப் கொஞ்சம் பண்ணுங்க. இதோட மில்க் மிஸ்ட் மாதிரி தானே? எஸ். ஓகே. இல்ல இது வந்து சீஸ் மில்க் மிஸ்ட் வேற, சீஸ் வேற. மில்கி மில்க் சீஸ்கற பட்டரா இவருக்கு எது தெரியும்? பண்றாடா மில்க் மிஸ்ட் சீஸ் பண்றாடா. ஆனா மில்கி மில்க் எல்லா மில்க் ப்ராடக்ட் பண்றான். ரைட் மச்சான். இப்போ வந்து ஓகே அவருக்கு சர்வீஸ் பண்ணோம். இது சம்பந்தமா வச்சிட்டு எல்லாரும் எடுத்துக்கலாம்ல மச்சான். இந்த ஆர்கானிக் சம்பந்தமா தனியா ஒரு மீட்டிங் போறோம். நம்ம யாரா முடியுமோ நம்ம ஈரோட்லயே இருக்கு. எல்லாருமே ஈரோட்ல ஒரு மீட்டிங் ஒரே இடத்துல வச்சிட்டா நம்மளே எடுத்துக்கலாமே. பண்ணிடலாம். ஓகே. தவறல சர்வீஸ் காலேஜ்லயே போட. அடுத்து இந்த காலேஜ்லயே போட. அடுத்து வந்து ஒவ்வொருத்தரும் அவனை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இங்க சொல்லலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் மை செல்ஃப். எல்லாருமே பேசுங்கப்பா. எல்லார பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என் பேர் அபேக்ஸ் சுரேஷ்குமார். நான் சொந்த ஊர் திருவண்ணாமலை. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன். SVT ஸ்பின்னிங் மில் வந்து மேனேஜரா இருக்கேன். லிபிகா கிட்ஸ் பிளேஸ்ல ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேன். ஒய்ஃப் பாத்துறாங்க. அது போக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து 2 குழந்தைங்க. பெரியவ வந்து AS லிங்கதானி, ரெண்டாவது சின்ன குழந்தை AS நிச்சிதா. என்னோட ஒய்ஃப் நேம் வந்து ஒரே ஒரு ஒய்ஃப் தான், R செல்வராணி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? ரைட்டா? ஓகே. ஆபீஸ்ல ஒரு வைஃப்னு சொல்லிட்டேன். அப்ப இதுக்கு மேல அந்த விஷயல பத்தி கேட்கவே இல்ல. அந்த விஷயம் சொல்ல வேண்டாம். ஒவ்வொருத்தரை பத்தியும் முதல்ல பண்ண சொன்னோம். எங்க மேலையில இருக்கிற ஒவ்வொரு சம்பத் மச்சான் வந்து முதல்ல அவரை பத்தி விவரம் சொல்லிட்டாங்க. மச்சான் நம்ம எல்லாம் 3 வருஷம் படிச்சோம். ஆனா 1.5 வருஷம் படிச்சுட்டு வெளியே போனாலும் மச்சான் ஒண்ணு நம்மளோட இருக்கான். ஏய் நீ நம்மள மாதிரி தானா? எடப்பாடி எடப்பாடி 2 நாள் தான் வந்திருக்கிறேன். என் அருமை நண்பன் குணசேகர் அவர்களை வரவேற்க எல்லாரும் குணசேகர் அவர்கள் வருக 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 வருக. அந்த 3 மச்சானுக்கு டீஷர்ட் கொடுப்பா. ஏப்பா கார்த்தி சுரேஷ் மச்சான் 2 நிமிஷம் ரெஸ்ட் பால் குடிச்சேன். லோ மச்சாங்க. ஓகே ஓகே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒருத்தர் பேசு. அப்படியே பாருங்க. நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டோ எடுத்துறோம். பஸ் Hi friends, I'm Machan.